Hi friends, welcome back to News Tamil Online. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது புதிதாக 25% வரி விதித்து சர்வதேச அரசியல்ல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளாரு. இதன் மூலம் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் விதிக்கப்படும் மொத்த வரி 50% உயர்ந்துள்ளது. இது ஆகஸ்ட் 27 முதல் அமலுக்கு வரும். குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போருக்கு இந்தியா மறைமுகமாக உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த வரி விதிப்பு பட்டியல்ல சீனாவை விட இந்தியாவுக்கு அதிக வரி விதிக்கப்பட்டிருப்பது பல கேள்விகளை எழுப்புகிறது. ஒருபுறம் இந்தியா வரிகளின் மன்னன் என ட்ரம்ப் விமர்சிக்க, மறுபுறம் ரஷ்யாவிடம் இருந்து அதிக எரிசக்தி இறக்குமதி செய்யும் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் சீனா போன்றவற்றை அவர் குறைவான வரியுடன் அணுகுவது இரட்டை நிலைப்பாடாக பார்க்கப்படுகிறது. ட்ரம்ப் ஏன் சீனாவை விட்டுட்டு இந்தியாவை மட்டும் குறிவைக்கிறாரு? இதன் பின்னணியில் உள்ள அரசியல் மற்றும் பொருளாதார காரணங்களை இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீனாவை விட்டுட்டு இந்தியாவை மட்டும் குறி வைக்கிறாரு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மேல புதுசா 25% வரி விதிச்சிருக்காரு. இதனால இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கால விதிக்கப்படுற மொத்த வரி 50% ஆயிடுச்சு. இந்த புது வரி ஆகஸ்ட் 27 இருந்து அமலுக்கு வரும். இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய எண்ணெய் வாங்குது. அதனால உக்ரைன்ல ரஷ்யா நடத்துற போருக்கு இந்தியா மறைமுகமா உதவுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்றாரு. அதனாலதான் இந்த வரி விதிச்சிருக்காரு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இது சுத்தமா ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சொல்லுது. அமெரிக்காவும் ஐரோப்பாவும் கூட ரஷ்யா கிட்ட வணிகம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு சுட்டி காட்டுது. இந்த விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா மாதிரி சீனாவும் ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய எண்ணெய் வாங்குது. ஆனாலும் ட்ரம்ப் சீனாவை விட்டுட்டு இந்தியா மேல மட்டும் அதிக வரி விதிச்சிருக்காரு. சமீபத்துல வெள்ளை மாளிகையில நடந்த செய்தியாளர் சந்திப்புல பிபிசி நிருபர் ஆண்டனி இந்த விஷயத்த ட்ரம்ப் கிட்ட கேட்டாரு. அதாவது சீனா உட்பட பல நாடுகள் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறப்போ ஏன் இந்தியாவை மட்டும் குறி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிபிசி நிருபர் ட்ரம்ப் கிட்ட கேட்டாரு. அதுக்கு ட்ரம்ப், இப்போதான் 8 மணி நேரம் ஆகியிருக்கு, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், நீங்க பாக்குறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்னும் நிறைய தடைகளையும் நீங்க பார்க்கலாம் அப்படின்னு மழுப்பலான பதில சொன்னாரு. சீனா மேலையும் புதுசா வரி போடுற திட்டம் ஏதாவது இருக்கான்னு ட்ரம்ப் கிட்ட கேட்ட போது, அதுவும் நடக்கலாம், அடுத்து நாங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறோம்னு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாரு. சமீபத்துலதான் வர்த்தக ஒப்பந்தத்துக்கான ஆகஸ்ட் 1 காலக்கெடு முடிஞ்சது. அதுக்கப்புறம் 90க்கும் மேல இருக்கிற நாடுகள் மேல புதுசா வரி விதிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சாரு. இந்த புது வரி விதிப்புல பிரிக்ஸ் நாடுகள் மேலையும் வரி போட்டிருக்காங்க. புதுசா போட்ட வரி பட்டியல் படி பிரேசில் மேல 50% வரையும், தென்னாப்பிரிக்கா மற்றும் சீனா மேல 30% வரையும் ட்ரம்ப் விதிச்சிருக்காரு. இந்தியா சீனாவை விட ரஷ்யா கிட்ட இருந்து குறைவான எண்ணெய் வாங்கினாலும் ஏன் சீனாவை விட இந்தியாவுக்கு அதிக வரி விதிச்சிருக்காருன்னு பார்த்தா, இந்த வரி விவகாரத்துல சீனா ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துகிட்டதா கரிஷ்மா பாஸ்வானி சொல்றாரு. ட்ரம்ப் விதிச்ச வரி விஷயத்துல சீனா கையாண்ட ராஜதந்திரம் ரொம்ப முதிர்ச்சியானது. சீனா சில வளர்ச்சி அடையாத நாடுகளோட வர்த்தகத்துக்கான வரியை 0 ஆக்குச்சு. அதே சமயம் ஜப்பான், தென்கொரியா மாதிரியான நாடுகள்ல இருந்து பொருட்களுக்கு எப்போதும் தேவை இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு, இதன் மூலமா சீனா ஒரு அனுபவம் வாய்ந்த நாடுன்னு நிரூபிச்சிருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் அவங்களோட வணிக தேவைகளை எப்படி பூர்த்தி செஞ்சுக்கணுங்கிறது நல்லாவே தெரியும். பல சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் கூட தொடர்ந்து வரியை குறைக்கிறது மூலமா சீனா எவ்வளவு வலுவான நிலையில இருக்குதுங்கிறது தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு. அமெரிக்காவை சேர்ந்த தெற்காசிய ஆய்வாளர் மைக்கேல் குஹல்மேன் அமெரிக்கா ஏன் சீனா மேல குறைவான வரியும் இந்தியா மேல அதிக வரியும் விதிச்சதுன்னு விளக்கி இருக்காரு. சீனா அமெரிக்காவை கோபப்படுத்தாததுதான் இதுக்கு முக்கிய காரணம்னு அவரு சொல்றாரு. சண்டை நிறுத்தத்துலதான் பெரிய பங்கு வகித்ததா ட்ரம்ப் பெருமை பேசினாரு. அதை தடுக்க சீனா எதுவுமே செய்யல. எந்த ஒரு சீன தலைவரும் ட்ரம்ப் கிட்ட போன்ல மணிக்கணக்கா பேசி எது சரி எது தப்புன்னு சொல்லலாம். ஆனா இந்தியா விஷயத்துல இதுதான் நடந்தது அப்படின்னு குஹல்மேன் சொன்னாரு. இந்திய பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்துல ட்ரம்ப் பங்கு இருக்கிறதா சொன்னத இந்தியா மறுத்து அதை பத்தி பலமுறை அறிக்கைகளையும் வெளியிட்டது. இதையெல்லாம் குஹல்மேன் சுட்டி காட்டுறாரு. அதனாலதான் வர்த்தகம் மற்றும் வரி விஷயத்துல ட்ரம்ப் இந்தியா மேல
அதிக கோபத்தை காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. இத ட்ரம்போட இரட்டை நிலைப்பாடுன்னு குகல்மேன் சொல்றாரு. இந்தியாவின் முன்னாள் வெளியுறவு செயலாளர் ட்ரம்போட அணுகுமுறையை பத்தி கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்தியாவை வரிகளின் மன்னன் ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லலாம், வரி விதிக்க போறதா மிரட்டலாம், காஷ்மீர் பிரச்சனையில தலையிட தயாரா இருக்கேன்னு சொல்லலாம். ஆனா எது சரி எது தப்புன்னு கூட மோடி ட்ரம்ப் கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கன்வல் சிபல் கேட்டிருக்காரு. சீனாவோட செய்தி தொடர்பாளர் தினசரி அமெரிக்காவை விமர்சிக்கிறாரு, ட்ரம்ப அவமானப்படுத்துகிறாரு, வெளிப்படையா சவாலும் விடுறாரு. ஆனா சீனா மேல வரி போடுறத மட்டும் ட்ரம்ப் தாமதப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டும் அவரு சொல்லியிருக்காரு. உக்ரைன் போருக்காக ரஷ்யாவை விமர்சித்தாலும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவுடன் வணிகம் செய்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பின்லாந்தை தளமாக கொண்ட சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ட் எனர்ஜி அண்ட் கிளியர் CREA கூறுது. ரஷ்யாவிடமிருந்து எரிசக்திக்காக எண்ணெய் வாங்கும் இந்தியாவை ட்ரம்ப் குறிவைக்கும் நிலையில CREA அறிக்கைப்படி ஐரோப்பிய நாடுகளே ரஷ்யாவிடமிருந்து அதிக எரிசக்தியை இறக்குமதி செய்வதாக காட்டுது. CREA அறிக்கைப்படி 2025 ஏப்ரல் மாதத்துல ரஷ்யாவிடமிருந்து ஐரோப்பிய நாடுகள் 3.32 பில்லியன் கனமீட்டர் எரிவாயு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. அதே நேரத்துல 2025 ஜூன் மாதத்துல 3.01 பில்லியன் கனமீட்டர் எரிவாயு ஏற்றுமதி செய்யப்பட்டது. CREA கூற்றுப்படி இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் பிரதான நாடுகள் என்றால் எரிவாயுவை அதிகம் வாங்குவது ஐரோப்பிய ஒன்றியம் தான். அதே போல 2022 டிசம்பர் 5 மற்றும் 2025 ஜூன் மாதத்துக்கு இடையில் ரஷ்யாவின் மொத்த நிலக்கரி ஏற்றுமதியில் சீனா 44% வாங்கியது. அதே காலகட்டத்தில் இந்தியா 19%, துருக்கி 11%, தென்கொரியா 9%, தைவான் 4% வாங்கியது. மேலும் ரஷ்யாவின் மொத்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் சீனா 47% வாங்கியது. எண்ணெய் கொள்முதலில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. மொத்த எண்ணெயில் இந்தியா 38% வாங்கியது. ஐரோப்பிய ஒன்றியமும் துருக்கியும் 6% எண்ணெயை வாங்கியுள்ளன. LNGயில் ரஷ்யா உற்பத்தி செய்யும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை அதிகம் வாங்குவது ஐரோப்பிய ஒன்றியம் தான். ரஷ்யாவின் LNG ஏற்றுமதியில் 51% ஐரோப்பிய ஒன்றியம் வாங்கினால் அதற்கு அடுத்த இடத்தில் சீனா 13% மற்றும் பிரேசில் 12% பங்கு LNGயை வாங்குகின்றன. குழாய் எரிவாயுவில் ரஷ்யாவிடமிருந்து குழாய்கள் மூலம் அதிக எரிவாயுவை வாங்கியதும் ஐரோப்பிய ஒன்றியம் தான். ரஷ்யாவின் மொத்த குழாய் எரிவாயு ஏற்றுமதியில் 37% ஐரோப்பிய ஒன்றியம் வாங்கியது என்றால் சீனா 30%, துருக்கி 27% வாங்கியுள்ளன. ஒரு காலத்துல மோடியுடன் அன்பாக கைகுலுக்கிய ட்ரம்ப் இப்போ ஏன் அவருக்கு எதிராக திரும்பிட்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரம்பின் அரசியல்ல உணர்ச்சிகளுக்கு இடம் கிடையாது. எண்ணெய் அல்லது வர்த்தக பிரச்சனைகள்ல ட்ரம்புடன் இந்தியா ஒத்து போகாததுதான் இந்த நடவடிக்கைக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் நிபுணர்கள் நம்புறாங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பல சுற்று வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடந்தும் இதுவரை ஒப்பந்தம் முடிவாகல. இதுக்கு காரணம் விவசாயம் மற்றும் பால் துறையில அமெரிக்காவுக்கு இந்தியா சலுகை வழங்காததுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் சொல்றாங்க. ஃபைனலி இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான பல சுற்று வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்ததும் விவசாயம் மற்றும் பால் துறையில அமெரிக்காவுக்கு இந்தியா சலுகைகள் வழங்காததும் தான் இந்த நடவடிக்கைகளுக்கு முக்கிய காரணமா இருக்கலாம் அப்படின்னு நிபுணர்கள் கருதுகின்றனர். ட்ரம்பின் இந்த அணுகுமுறை உணர்ச்சிகளுக்கு இடமில்லாத முழுக்க வர்த்தகம் மற்றும் புவிசார் அரசியல் நலன்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இந்தியாவை வரிகளின் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிப்பதும் அதே சமயம் சீனாவை எச்சரிக்கையுடன் கையாள்வதும் ட்ரம்பின் அரசியல் யுக்தியின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுது. சர்வதேச அளவில் ரஷ்யாவிடம் இருந்து எரிசக்தி வாங்கும் நாடுகள் வரிசையில ஐரோப்பிய ஒன்றியம் முன்னிலையில் வகுத்தாலும் ட்ரம்ப் இந்தியாவின் மீது மட்டும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதும் அவரது உள்நாட்டு அரசியல் மற்றும் வர்த்தக போரின் ஒரு நீட்சியாக இது பார்க்கப்படுது. இது உலக வர்த்தகத்தில் நாடுகளின் உறவுகள் எப்படி மாறி வருகின்றன என்பதற்கான ஒரு உதாரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை நான் சந்திக்க வரேன். மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.